அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் உலகின் பல நாடுகளும் ஸ்டேலுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்து வந்தாலும் கூட ஸ்டேலின் இனப்படுகொலையை நிறுத்த முடியவில்லை என்பதுதான் அங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களைவது தொடர்பாக நேற்று முன்தினம் லெபனான் அரசாங்கம் விடுத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு ஹிஸ்புல்லா கொடுத்திருக்கும் பதில் லெபனானுக்குள் ஒரு உள்நாட்டு மோதலை ஏற்படுத்தப் போகின்றதா என்ற கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்காவில் ஸ்டேல் இராணுவ சிப்பாய் ஒருவர் புடைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 135 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 16 பேர் உணவுக்காக உதவிக்காக சென்ற மக்கள் என்ற விடயமும் வெளியாக இருக்கின்றது. எவ்வளவு நாடுகள் எத்தனை அமைப்புகள் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்தாலும் கூட இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை மிக கொடூரமாக காசாவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கைகளை பார்க்கின்ற பொழுது திட்ட தெளிவாக தெரிகின்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய முழுமையான ஆதரவுடன் ஸ்டேல் தன்னுடைய காட்டு மிராண்டித்தனத்தை அங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நிலையில் மீண்டும் காசாவின் ஒட்டுமொத்த சுகாதார அமைப்பையும் சின்னாபின்னமாக்கி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மீண்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக செயற்பட்டு வரும் மருத்துவமனைகளையும் அழித்தொழிப்பதற்காக இன்றைய தினம் ஐநாவின் உடைய மருத்துவமனை மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அலிஷிபா மருத்துவமனை இது மிகப்பெரிய அளவிலான சேதத்தை சந்தித்திருக்கின்றது. சத்திர சிகிச்சை கூடம், நோயாளர்கள் தங்குமிடங்கள் மற்றும் மருத்துவர்களின் உடைய தங்குமிட பகுதிகள் மிகப்பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. உலகின் எந்த போரிலும் இல்லாத அளவுக்கு மருத்துவமனைகள் தாக்கப்பட்டிருப்பது உலகில் இது முதல் முறை என்று ஐநாவை என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இதுதான் ஸ்டேல், இதுதான் அமெரிக்கா என்று உலகத்துக்கு இவர்கள் தங்களை வெளிக்காட்டுவதைப் போல இந்த தாக்குதல்களை பார்க்கின்ற பொழுது இருக்கின்றது. ஆனால் உலகத்தினுடைய நீண்ட மௌனம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற இந்த சூழலில் ஸ்டேலுக்குள் நெதன்யாகுவுக்கு எதிரான குரல்கள் மிகப்பெரிய அளவில் தற்போது எழுந்திருக்கின்றது. குறிப்பாக இராணுவ தளபதியே ஸ்டேலின் உடைய அரசுக்கு எதிராக நெதன்யாகுவுக்கு எதிராக தற்பொழுது காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க முற்பட்டால் மிகப்பெரிய அளவில் மக்கள் உயிரிழப்பு ஏற்படும். அதே போல் பணைய கைதிகளும் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகமாகும் என்பதை நேரடியாக தெரிவித்திருக்கின்றார். இதன் காரணமாக இஸ்ரேல் இராணுவ தளபதிக்கும் நெதன்யாகுவுக்கும் இடையில் ஒரு மோதல் வெடித்திருக்கின்றது. அது எந்தளவு தூரம் சென்றிருக்கின்றது என்று சொன்னால், நெதன்யாகுவினுடைய மகன் அமெரிக்காவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் மக்கள் அங்கு போராடுகின்றார்கள். தன்னுடைய மகனை மட்டும் அமெரிக்காவில் வைத்திருக்கின்றார் நெதன்யாகு. இந்த இனப்படுகொலையாளியின் மகன் நெதன்யாகுவினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இராணுவ தளபதி சதி செய்யும் முயற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார். இது தொடர்பில் அரசாங்கம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று ஒரு பதிவை ட்விட்டரில் இடும் அளவுக்கு நிலைமை மாறியிருக்கின்றது. நெதன்யாகுவினுடைய இந்த மகன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின் பின்னர் இராணுவ தளபதிக்கும் நெதன்யாகு அரசுக்கும் இடையிலான மோதல் வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது, உலகத்துக்கு தெரிய வந்திருக்கின்றது. தற்போது ஸ்டேலின் உடைய முன்னாள் பிரதமர் எகுட் ஒல்மட் அவர்கள் காசாவில் நடந்து வருவது போர் கிடையாது, இது நெதன்யாகு என்ற தனி மனிதனுடைய அரசியல் அஜெண்டா, அவனுடைய பதவியை தக்க வைப்பதற்காக, அவனுடைய அரசியல் உயிர்வாழ்வுக்காக இந்த கொடூரமான போர் நடைபெற்று வருகின்றது. இஸ்ரேலிய மக்களுக்கான போரே கிடையாது, அரசை கவிழ்ப்பதற்கு எதிராக மக்கள் எழுந்து போராட வேண்டிய நேரம் இது என எகுட் ஒல்மட் அழைப்பு விடுத்திருக்கின்றார். சர்வதேச ஊடகத்திடம் பேசிய ஒல்மட் மொசாட்டின் முன்னாள் தலைவர்கள், ஷின்பெட்டினுடைய தலைவர்கள், இராணுவம் உள்ளிட்ட உயர்மட்ட முன்னாள் அதிகாரிகள் வளர்ந்து வரும் பட்டியலில் இணைந்துள்ளார்கள். அவர்கள் 22 மாத மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பகிரங்கமாக கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். பாலஸ்தீனர்களின் இறப்புகளும் 61,000 கடந்து விட்டது. இந்த நிலையில் இது பாலஸ்தீனர்களுக்கு பேரழிவு மட்டுமில்லை, ஸ்டேலையும் பேரழிவுக்குட்படுத்தி உலகளவில் தனிமைப்படுத்துவதற்கான ஒரு யுத்தமாக இது மாறப்போகின்றது. எனவே நெதன்யாகு இந்த விடயத்திலே குறிப்பாக உடனடியாக இந்த போரை நிறுத்துவதற்கு மக்கள் கிளர்ந்தெழுந்தால் மட்டுமே இவற்றை நிறுத்த முடியும் என எகுட் ஒல்மட் என்பவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அதே அழைப்பை இன்றைய தினம் காசாவில் ஹமாஸினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணைய கைதியினுடைய தந்தை இஸ்ரேலிய ஆட்சியின் மீதும் மிகப்பெரிய அளவிலான கடுமையான எதிர்ப்பு விமர்சனங்களை முதல் முறையாக முன்வைத்திருக்கின்றார்கள்.
இராணுவம் காசாவில் அப்பாவி பாலஸ்தீனர்களை கொன்றொழிப்பதற்கு பதிலாக கொடுங்கோல் நெதன்யாகு அரசாங்கத்தை அகற்றுவதற்கான முயற்சிகளை திருப்பிவிட வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். கைதிகள் நிம்ரோடையும் உள்ளடக்கிய ஜெகுத ஹோகன் இராணுவத்தின் 98வது பிரிவை நெஷட்டை முற்றுகையிடுவதற்காக அழைப்பு விடுத்திருப்பதுடன் இது கொலைகார கும்பல், இது அரசு கிடையாது, இது ஒரு கொலைகார கும்பல் என்பதை அவர் மீண்டும் மிக தெளிவுபடுத்தி இருக்கின்ற சூழ்நிலையில் ஸ்டேலிய நெதன்யாகுவினுடைய இனப்படுகொலைக்கு எதிராக ஸ்டேலுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவில் இராணுவத்திலும் உளவு பிரிவிலும் அரசியல்வாதிகள் மட்டத்திலும் முன்னாள் அரசு தலைவர்கள் மட்டத்திலும் கூட மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்புகள் தற்பொழுது வந்திருப்பதை காட்டுகின்றது. எனவே இது அடுத்து வரும் நாட்களில் ஸ்டேலிய உள்ளக போராட்டங்களில் எதிரொலிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போதுள்ள நிலையில் எல்லா நாடுகளும் ஸ்டேலுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள். ஆதரவு நிலைப்பாடு இல்லாவிட்டாலும் கூட நிச்சயமாக ஸ்டேலுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள். ஸ்டேலின் இராணுவ இயந்திரம் ஏறக்குறைய நெதன்யாகு அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பி இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை தவிர ஸ்டேலின் இனப்படுகொலை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் தற்போது இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மாறியிருக்கின்றது. இந்த மாற்றம் நிச்சயமாக ஒரு திருப்பத்தை கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை ஸ்டேலிய மக்கள் இராணுவ தளபதியுடனான கருத்துக்கள், முன்னாள் பிரதமருடைய கருத்துக்கள், ஸ்டேல் போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய மக்களின் கருத்துக்களினால் தூண்டப்பட்டு அல்லது அதன் உண்மைத்தன்மைகளை உணர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் செய்தால் நிச்சயமாக நெதன்யாகுவினுடைய ஆட்சி துடைத்தெறியப்படுவதற்குரிய வாய்ப்புகளும் அதிகரித்திருக்கின்றன. இஸ்ரேலுடைய மக்களின் கைகளில் தான் அவர்களுடைய எதிர்காலம் வர இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனம். மறுபுறத்தில் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு நிலைப்பாடுகளை பல நாடுகள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஸ்டேலை நேரடியாக எதிர்ப்பதில் ஐரோப்பிய ஒன்றியம் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முன்னாள் தலைவரை குறிப்பிட்டிருக்கின்றார். வெறுமையான கண்டனங்களும் அறிக்கைகளும், நீங்கள் தனியே பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரிப்போம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளும் ஒருபொழுதும் அங்கு சமாதானத்தை, மக்களுடைய பசியை தீர்க்காது, படுகொலைகளை நிறுத்தாது. எனவே ஸ்டேலுக்கு பொருளாதார தடைகளை விதியுங்கள், ஸ்டேலுக்கு எதிரான கட்டுப்பாடுகளை கொண்டு வாருங்கள், ஸ்டேல் அரசுக்கு எதிராக இராயதந்திர உறவுகளை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முன்னாள் தலைவர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை நோக்கி மிக முக்கியமான ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார். அடுத்து அமெரிக்காவினுடைய குடியுரிமை பெற்ற ஒரு ஸ்டேலிய சிப்பாய், அவர் காசாவில் போரில் ஈடுபட்டு விட்டு அமெரிக்காவில் வந்து தங்கியிருந்தார் என்று கூறப்படுகின்றது. அவர் இரட்டை குடியுரிமை கொண்ட ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் அமெரிக்காவில் இருந்தபோதும் மிசோரியன் கிளேட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய நியூயோர்க்குக்கு புறநகரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அந்த சிப்பாய் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார். அவரது வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றன. அவருடைய குடும்பத்தின் வீட்டுக்கு வெளியே கிராஃபிட்டி ஐடிஎஃப்க்கு மரணம் என்று சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டு அவருடைய வாகனங்கள் அனைத்தும் தீயிட்டு கொளுத்தப்பட்டு அந்த சிப்பாய் மிக கடுமையான நிலையில் காயமடைந்திருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அந்த இடத்தில் ஒரு துண்டு பிரசுரமும் ஒட்டப்பட்டிருக்கின்றது. காசாவில் இனப்படுகொலை செய்துவிட்டு அமெரிக்காவில் பதுங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் என்பதுதான் அந்த அழைப்பாக இருக்கின்றது. அடுத்து ஹிஸ்புல்லாவின் உடைய ஆயுதங்களை களையப்போவதாக லெபனானினுடைய அரசு தலைவர் ஜோசப் அவுன் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருந்தார். குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய இராணுவத்தை தவிர எந்த ஒரு ஆயுத குழுவினரும் ஆயுதங்களை இனி வைத்திருக்க முடியாது. அவர் ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு பலமிக்க குழு என்றால் அது ஹிஸ்புல்லா மட்டும்தான். எனவே ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் களையப்பட வேண்டும், அவர்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும். இதை இராணுவம் வழிநடத்தும் என்ற ரீதியில் பெரிய அளவிலான ஒரு அறிவிப்பை நேற்று முன்தினம் விடுத்திருந்தார். அமெரிக்க ஸ்டேலினுடைய அடிமையாகவே மாறியிருக்கின்றார் ஜோசப் அவுன் என்பதை பல விடயங்களில் பார்வையிட்டிருந்தோம். ஏனெனில் அங்கு லெபனானுக்குள் அத்துமீறி இஸ்ரேல் தினமும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாக்கள் அமைதி ஒப்பந்தத்தை கடைபிடிக்கின்ற பொழுது கூட ஹிஸ்புல்லாக்களை தாக்குகின்றோம், ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுத கிடங்குகளை தாக்குகின்றோம் என கூறி லெபனானின் தலைவர் பெய்ரூட் வரை வான்வெளியாக வந்து தாக்கிவிட்டு செல்கின்றார்கள். எல்லை பக்கமாக தெற்கு லெபனானுக்குள் பல கிலோமீட்டர்கள் உள்ளே வந்து தாக்குகின்றார்கள். லெபனான் மக்களை போர்டர் எல்லைகளில் இருப்பவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துகின்றார்கள். இப்படியெல்லாம் லெபனானுக்கு அச்சுறுத்தலை செய்யக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக ஒரு துப்பாக்கி சன்னத்தை கூட சுட முடியாத கோழைத்தனமான லெபனான் இராணுவமும் லெபனானுடைய ஆட்சியும் காசா மக்களுக்காக, பாலஸ்தீனர்களுக்காக லெபனானை ஆக்கிரமிப்பும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தீரத்துடன் எதிர்த்து நிற்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதத்தை களைந்து விடுவோம் என்று கூறுவது மிகப்பெரிய ஒரு முரணாக இருக்கின்றது.
தங்களை தாக்க வரக்கூடிய எதிரியை தாக்குவதற்கோ எதிர்த்து நிற்பதற்கோ கேள்வி கேட்பதற்கோ திராணியற்ற லெபனானின் புதிய அரசாங்கம் லெபனான் மக்களை காப்பதற்காக அங்கு மிக பலமாக செயற்படக்கூடிய ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை பிடுங்குவதென்பது மிகப்பெரிய கோபத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக மக்கள் ஒரு பேரணியை நடத்தி இருக்கின்றார்கள். மோட்டார் சைக்கிளில் இளைஞர்கள் ஆதரவாக நூற்றுக்கணக்கானவர்கள் ஹிஸ்புல்லா கொடிகளை ஏந்தி ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் நைம் காசிம் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். லெபனான் அரசாங்கத்தின் ஆயுத குறைப்பு ஆணை என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. குழுவின் ஆயுதங்களை அகற்றுவதற்கான திட்டத்தை வழிவகுக்க இராணுவத்தை வழிநடத்தும் லெபனான் அரசாங்கத்தின் முடிவு மிகப்பெரிய தவறான முடிவு. இது ஒரு மிக பாரியளவான சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று தெரிவித்திருப்பதை, இந்த முடிவை எவ்வாறு கையாள்வதென்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்திருப்பதுடன், குறிப்பாக அரசாங்கம் அதிகாரபூர்வமாக ஹிஸ்புல்லாக்களை ஒழித்து கட்டுவதற்கான அறிவிப்பிற்கு இது சமன். அரசுக்கு மட்டுமே ஆயுதங்களை வைத்திருக்க உரிமை இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அங்கு அரசிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், லெபனான் இராணுவத்திடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் லெபனான் மக்களுக்கு எந்த பயனுமற்றவை. எந்த ஒரு இடத்திலும் லெபனான் மக்களை அவை பாதுகாக்கவில்லை. ஆக்கிரமிப்புக்கு எதிராக அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படவும் இல்லை. எனவே லெபனானை பாதுகாப்பதற்கு அந்த ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய இராணுவம் சரியாக செயற்பட்டிருந்தால் ஹிஸ்புல்லா ஆயுதங்களை தூக்கி வீசியிருக்கும். ஆனால் இந்த எந்தவிதமான ஒரு பயனற்ற இராணுவம் இருக்கின்ற போது ஹிஸ்புல்லா தன்னுடைய இராணுவ இருப்பை கைவிட்டால் நிச்சயமாக அது இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய வசதியான ஒன்றாக மாறிவிடும். இது லெபனான் இராணுவத்தையும் ஹிஸ்புல்லாவையும் மோதச் செய்யும் ஒரு சதி நடவடிக்கையும் இந்த அறிவிப்புகளின் பின்னால் இருக்கின்றது. இது ஒரு உள்நாட்டு போருக்கும் வழிவகுக்கும் என்றும், இது அமெரிக்காவினால் கட்டளையிடப்பட்ட ஸ்டேல் அமெரிக்காவினுடைய நலன்களுக்கு சேவை செய்வதற்காக ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு இவர்கள் முயற்சிக்கின்றார்கள். ஆனால் லெபனானில் ஆக்கிரமிப்பு இருக்கின்றவரை, லெபனானுக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கின்றவரை, லெபனான் மீது எதிரியினுடைய தாக்குதல்கள் இருக்கின்றவரை ஒருபோதும் நாங்கள் ஆயுதங்களை கைவிடப் போவதில்லை. அதையும் விடுத்து எங்கள் ஆயுதங்களை களைய முற்பட்டால் அதன் பாதை எவ்வாறு இருக்கும் என்பதை ஹிஸ்புல்லாக்களுடைய வரலாற்றை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு இதுவரை இல்லாத ஒரு எச்சரிக்கை, இன்னொரு எச்சரிக்கை அதிகமாக கொடுத்திருக்கின்றார்கள். ஏனெனில் லெபனான் அரசாங்கம் அமெரிக்க இஸ்ரேலினுடைய கட்டுப்பட்டு அவர்களினுடைய முடிவுகளுக்காக ஹிஸ்புல்லாவின் ஆதரவை ஆயுதங்களை களையும் போது ஒரு வேளை மோதல் ஏற்பட்டால் ஹிஸ்புல்லாக்களின் கை ஓங்குவதற்குரிய வாய்ப்புகள் பெரிய அளவில் அதிகம். ஏனெனில் ஹிஸ்புல்லாக்கள் பயிற்சி பெற்ற போராளிகளும் ஆயுதங்களும் அதிகமாக இருக்கின்றன. அவ்வாறான சூழலில் ஒருவேளை இஸ்ரேல் லெபனானுக்கு ஆதரவாக அல்லது அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவில் ஒரு போர் ஹிஸ்புல்லாக்கள் மீது திணிக்கப்படலாம். அதையும் அவர்கள் எதிர்நோக்குவதற்காக ஒரு மறைமுகமான செய்தியை கூறியிருக்கின்றார்கள். ஒருவேளை லெபனான் முழுவதும் பரந்தளவிலான போரை செய்வதற்கு இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு முற்பட்டால் இஸ்ரேலினுடைய அத்தனை நகரங்களுக்குள்ளும் மீண்டும் ராக்கெட்டுகள், ஏவுகணைகள் வீழ்ந்து வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த காலத்தில் கிரியாத் ஷாம்னா உட்பட பல்வேறுபட்ட நகரங்களில் நடந்ததை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று ஹிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ஈரானிய அணு விஞ்ஞானிகளை உளவு பார்த்து மொசாட்டுக்கு தகவல் கொடுத்த மொசாட் முகவர் ஒருவரை ஈரான் தூக்கிலிட்டு இருக்கின்றார்கள். அவர் மொசாட்டுக்கு உளவு பார்த்து ஈரான் விஞ்ஞானிகளுடைய இருப்பிடங்கள், அவர்களுடைய நகர்வுகள், அவர்களுடைய ஆலோசனை ஆராய்ச்சி கூட்டங்கள் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை இஸ்ரேலிடம் தெரிவித்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அவரை தூக்கிலிட்டு கொண்டிருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கின்றார்கள். மொசாட்டுடன் தொடர்புடைய 21வது நபராக இவர் தூக்கிலிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக இந்தியா அமெரிக்கா இடையான மோதல் உச்சமடைந்திருக்கின்றது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது என அமெரிக்கா விதித்த நிபந்தனையை சீனாவும் தூக்கி எறிந்திருக்கின்றார்கள், மறுபுறம் இந்தியாவும் தூக்கி எறிந்திருக்கின்றார்கள். எனவே ஒரே நேரத்தில் ரஷ்யா, சீனா, இந்தியாவுடன் என்று 3 நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக மாறியிருக்கும் சூழ்நிலையில் இந்திய அரசு ஒரு மிக கடுமையான பதிலடியையும் நேற்று டொனால்ட் ட்ரம்பை நோக்கி கொடுத்திருந்தார்கள். சீனாவுக்கு அடுத்தபடியாக இதுவரை இந்தியா 2 பக்கமும் சாராத ஒரு பதில்களை கொடுத்து கொண்டு நழுவி வந்தாலும் கூட நேற்றைய தினம் ஒரு மிக கடுமையான பதிலடி. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை, இந்தியாவினுடைய பொருளாதார நலன்களை வெள்ளை மாளிகை தீர்மானிக்க முடியாதென்று ஒரு மிக கடுமையான ஒரு கோரிக்கை. இதன் பின்னர் இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒரு உறவில் பாரிய விரிசல் ஏற்பட்டிருக்கிறது.
பல ஊடகங்கள் அதை மூடி மறைத்தாலும் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஏற்கனவே இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட 25% வரியுடன் கூடுதலாக 25 வரியை சேர்த்து 50% வரி விதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்குவதற்கான முடிவை கண்டித்தே இந்த நடவடிக்கை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இந்த சூழலில் இந்தியா, அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, பிரேசில் என அனைத்து நாடுகளுடனும் ஒரே நேரத்தில் ட்ரம்ப் வரிப்போரை, வர்த்தக போரை ஆரம்பித்திருப்பது பிரிக்ஸினுடைய எழுச்சிக்கும் அமெரிக்காவினுடைய படு பாதாளத்தை நோக்கிய வீழ்ச்சிக்கும் தான் வழிவகுக்கப் போகின்றது என்பதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.